நீங்க ஒரு கொண்டோ யூனிட்டியோ ஒரு வீட்டை ஒரு பில்டர் மூலமாக வாங்கியிருக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. நான் இந்த யூனிட்டை வாங்கினேன், அந்த யூனிட்டை வாங்கினேன், நான் 3 யூனிட் வாங்கினேன், இல்லாட்டி நான் 4 யூனிட் வாங்கியிருக்கிறேன்னு பேசின அதே நான் லோயர் இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் எல்லா லோயருமே வீட்டை க்ளோஸ் பண்ணத்தான் சொல்வார்கள். லைனில் நின்று அடிபட்டு தான் இந்த வீடுகளை வாங்கினாங்க. ஸோ இதை எப்படியாவது நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் ஏன்னு சொன்னால் பில்டர்ட லோயர்ட்டேருந்து வர லெட்டரை உங்களால் வாசிக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்கும். மிரட்டி தான் எழுதியிருப்பாங்க. லீகல் இஷ்யூஸ் இருக்குது, லீகல் ஃபீஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது, உங்களோட டிபாசிட் இருக்குது, கிரெடிட் பிரச்சனை வரலாம். ஈஸியாக ஒரு கான்ட்ராக்டை பிரேக் பண்ணவே முடியாது. இவ்வளோ தொகை கொடுத்து இந்த வீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆக வேணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணாட்டி தவறினால் இதை விட நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் நீங்க உங்களோட லோயர்ட்ட சொல்றீங்க என்னால இந்த டீலை க்ளோஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே 2 சாய்ஸ் தான். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அதிகமாக பேசப்படுற ஒரு டாபிக். ஒரு வீட்டை வாங்குறீங்க, இன்றைக்கி அந்த வீட்டை க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு கொண்டோவை 2021-22 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹை பீக்கான டைமில் ஒரு $200,000-300,000 கூட கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ 4-5 வருஷத்துக்கு பிறகு அந்த யூனிட் க்ளோசிங்குக்கு வரும் பொழுது பேங்க் அப்ரேசல் ஒரு பிரச்சனை இருக்குது. மோட்கேஜுக்கு உதாரணத்துக்கு $925,000 ஒரு யூனிட்டை வாங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கி பேங்க் அப்ரேசல் ரேட் $650,000 தான் மோட்கேஜ் தருவோம் என்று சொன்னால் $275,000 நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமான டவுன் பேமெண்ட் போட வேண்டி இருக்கும். இன்னும் ஒரு பிரச்சனை இன்ட்ரெஸ்ட் ரேட். அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை ரெண்ட் உங்களோட மோர்கேஜை கவர் பண்ணுமா? கவர் பண்ணாட்டி நீங்கள் மோர்கேஜுக்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க. குவாலிஃபை ஆகாட்டி என்ன நடக்கும்? உங்களால் இந்த வீட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 5 வருடத்துக்கு முதல்ல இந்த யூனிட்டுகளையோ இல்லாட்டி இந்த வீடுகளை வாங்கும் பொழுது மக்கள் இந்த க்ளோசிங்கை பற்றி நினைக்கவே இல்லை. நாங்கள் எப்படியோ க்ளோஸ் பண்ண போகிறது இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. லைனில் நின்று அடிபட்டு தான் இந்த வீடுகளை வாங்கினாங்க. ஸோ இதை எப்படியாவது நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் சேலில் விற்றுடலாம், இல்லாட்டி ஃப்ளிப் பண்ணலாம். அப்படி ரெண்டுமே நடக்காட்டி நாளைக்கு இந்த வீடுகளோட விலை அதிகரிக்கும். அந்த டைமில் பார்த்து சேவம் யோசிச்சு கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் வீடுகளோட விலை குறைஞ்சது 200,000லேருந்து 600,000 குறைவு அடைந்துள்ளது. ஒரு ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயே இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கட்டும், அப்போ இவங்க நான் இந்த யூனிட்டை வாங்கினேன், அந்த யூனிட்டை வாங்கினேன், நான் 3 யூனிட் வாங்கினேன், இல்லாட்டி நான் 4 யூனிட் வாங்கியிருக்கிறேன்னு பேசின அதே மெசேஜரோ அதே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இன்றைக்கு பேசிக்கொள்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோம், எங்களால் இப்போ க்ளோஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆக்களும் தங்களுடைய ஓன் பிரச்சனைகளை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட லோயர்கிட்ட போய் சொல்கிறீங்க இந்த யூனிட்டுகளை எங்களால் க்ளோஸ் பண்ண முடியாதுண்டு. உங்களோட லோயர் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க? இது ஒரு வேலிடான கான்ட்ராக்டாக இருக்கிறதால நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். க்ளோஸ் பண்ணாட்டி இந்த பில்டர் உங்களை துரத்தி பிடிப்பாங்கண்டு. உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஒன்று, உங்கள்கிட்ட ஒரு $250,000-300,000 எக்ஸ்ட்ராவாக கேஷ் இருக்கணும் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் இப்போ என்ன நினைப்பாங்க சொன்னால், சரி அந்த டைமில் நாங்கள் இதை அசைன்மெண்ட் செய்யலாம்ண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி கொண்ட யூனிட்டுகளோட ப்ரைஸ் ஒரு $200,000-350,000 இருக்கும் பொழுது இந்த அசைன்மெண்ட் சேல் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த அசைன்மெண்ட் சேல் செய்யவே முடியாது. இன்னும் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளிப்புமே 10 வருஷத்துக்கு முதல்ல உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிப் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதிகமாக ஃப்ளிப் நடந்தது தான், 10 இல்லை, கடைசி 6 வருஷத்துக்கு முதல்லே நிறைய ஃப்ளிப்ஸுகள் நடந்தது. இனிமேல் அந்த ஃப்ளிப் கூட இனிமேல் இல்லை. அடுத்தது ரெண்டல் ஆப்ஷன்ஸை பார்ப்போம். அதிகமான மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டாக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மந்த்லி மோர்கேஜ் $4,500 இருக்குமா இருந்தால் உங்களோட ரெண்ட் $2,500 இருந்தால் உங்களுக்கு மோர்கேஜ் குவாலிஃபை ஆகாது. நீங்கள் மோர்கேஜ் குவாலிஃபை ஆகி அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? ப்ரைவேட் லெண்டராக போக போகிறீங்க. அங்கே போனாலுமே உங்களுக்கு வட்டி வீதம் இதை விட அதிகமாக தான் இருக்க போகின்றது. எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றுமே சரி வரையில. கடைசியாக உங்களோட லோயர்கிட்ட போய் சொல்கிறீங்க என்னால் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியாது.
இப்போ என்னால் எல்லா விடயங்களையுமே கூற முடியாது. நான் ஒரு லோயர் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில லோயர் மாதிரி நினைக்கலாம், இவருக்கு என்ன தெரியும் லோயை பற்றி பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி டீலுகளை வந்து எல்லா லோயராலுமே ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண விருப்பப்படுறதும் இல்லை. இப்போ நான் எந்த இடத்துலையுமே இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொல்லவும் இல்லை, யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை, யாரையுமே அட்வைஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ணாட்டி உங்களுக்கு கோர்ட் கேஸ் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த வீடுகளையோ இல்லாட்டி இந்த கொண்டோ யூனிட்டுகளை வந்து உங்களால் க்ளோஸ் பண்ணாட்டி முதலாவது ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். 5 வருஷத்துக்கு முதல்ல $200,000-300,000 அதிக விலை கொடுத்து இந்த வீடுகளை நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கும் பொழுது நீங்கள் ஒரு கண்ட்ராக்டில் கையெழுத்து வச்சுருப்பீங்க. அதே நேரத்தில் டிப்பாசிட் காசாக ஒரு 10%, 15% அதிகமான மக்கள் 20% தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அப்போ 900,000 வாங்கின கொண்டோக்கள் வந்து இப்போ ஒரு 200,000 குறைஞ்சி ஒரு 700,000க்கு தான் இப்போ அதை வந்து விற்கலாம். இல்லாட்டி அதிகமான டிப்பாசிட் கொடுத்து தான் இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட லாயர்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்னால் இந்த வீடுகளை வந்து யூனிட்டுகளை க்ளோஸ் பண்ண முடியாது. உங்களோட லாயர் என்ன செய்ய போகிறாங்க, பில்டர் லாயருக்கு வந்து ஒரு இமெயிலோ இல்லை லெட்டரோ போட போகிறாங்க, என்னுடைய கிளையண்டால் வந்து இந்த யூனிட்டுகளை வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுண்டு. பில்டர் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட முதலாவது ஸ்டெப் வந்து உங்களோட டிப்பாசிட் மணியை வந்து சீஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் முதலாவது ஸ்டெப்பாக இருக்க போகின்றது. சரியா ஒரு 2 கிழமைக்கு பிறகு பில்டரோட கோஆப்ரேட்லேருந்து உங்களோட லோயருக்கு ஒரு மெயில் வரும், ஒரு கடிதம் ஒன்று வரும். அந்த கடிதம் வந்து ஒரு மிரட்டலான கடிதமாக தான் இருக்கும். அந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். மரியாதையாக இந்த யூனிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ண தவிக்கிற ஒவ்வொரு நாட்களுக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். லீகல் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸுமே இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் தான் பே பண்ண வேண்டும். மரியாதையாக இந்த யூனிட்டை வந்து உடனே க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும், இல்லாட்டி நாங்கள் உங்களை துரத்தி பிடிப்போம் உண்டு ஒரு மிரட்டல் கடிதம் உண்டு வந்து சேரும். இந்த மாதிரி லெட்டரை நீங்கள் வாசிச்சோ பார்த்தோ பேனிக் ஆக வேண்டாம். முதல்ல பேனிக் ஆகிறது வந்து உங்களோட லோயராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லெட்டரை வாசிக்க விருப்பம் இல்லை, பதில் அளிக்க விருப்பமும் இல்லை. ஒவ்வொரு பதில் அளிக்கிறதுக்கும் அவங்க உங்களுக்கு லீகல் சார்ஜ்னு சொல்லி நீங்கள் அனுப்புகிற இமெயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க அனுப்புகிற போஸ்டலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சார்ஜ் மேலே சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு கொண்டு தான் இருக்க போகிறாங்க. ஒரு நாளும் நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் கெனடியன் லோவை வந்து பிரேக் பண்ணுறீங்க என்று. ஒரு கண்ட்ராக்டை தான் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. இது ஒரு கிரிமினல் சார்ஜ் அல்ல. உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாட்டி க்ளோஸ் பண்ண முடியாது தான். இதுக்கு தான் ஒரு லோ இருக்குது, டோட் லோ. எப்படின்னு சொன்னால் ஆர்கியூமெண்ட் ஓவர் உங்களோட கண்ட்ராக்ட். இந்த கண்ட்ராக்டை வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க, எதனால் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாதுண்டு. இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. உங்களோட டிப்பாசிட் காசை தவிர இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம், $750,000 வந்து நீங்கள் எங்களுக்கு பே பண்ண இருக்குண்டு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வந்து உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும் ரீசனோட. அது அப்படி நடக்கும் பொழுது இந்த கேஸ் கொஞ்சம் டிலே ஆகும். இது எப்படி டிலே ஆகும்னு சொன்னால், நீங்கள் கேஸுக்கு போகாமல் விட்டீங்கன்னு சொல்லி டிலே ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களில் தான் ஃபால்ட் வரும். நீங்கள் முழு காசையுமே உடனே பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் கேஸுக்கு போய்கொண்டு நீங்கள் வந்து ரீசனை வந்து சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா இருந்தால்தான் பில்டர் அடுத்த ஸ்டெப்புக்கு நகருவார். பில்டரோட அடுத்த ஸ்டெப் தான் மிட்டிகேஷன் டேமேஜ். நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. பில்டர் இப்போ என்ன செய்ய போகின்றார், அவர் இந்த யூனிட்டை வந்து மார்க்கெட்டில் வச்சு விற்க போகின்றார். பில்டர்கிட்ட உங்களோட டிப்பாசிட் பணம் எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே இந்த யூனிட் வந்து இப்போ ஒரு 200,000-300,000 மார்க்கெட் வேல்யூவை விட குறைவாகத்தான் இப்போ விற்க போகின்றது. இப்போ பில்டருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த டீல் என்னென்னு சொன்னால், இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு $200,000-300,000 டிஃப்ரென்ஸ் வருமா இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பே பண்ணியே ஆக வேண்டும். இதை விட்டு நீங்கள் வெளியில் ஓடவே முடியாது. இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட்டில்மெண்ட் ஆப்ஷன். அதாவது இந்த விலை கொடுத்து இந்த வீடுகளை வாங்கினோம், எங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் வீட்டோட ப்ரைஸை குறைச்சி தாங்கன்னு கேட்கலாம். இல்லாட்டி இன்னும் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் க்ளோசிங் டேட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ எங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது, ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து க்ளோசிங் டேட்டை டிலே பண்ணி தர சொல்லி. இல்லாட்டி எங்களால் இந்த வீட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது, இவ்வளவு பணத்தை தரோம், இந்த வீட்டிலேருந்து டிஃபால்ட் ஆகி நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம். இது லோயருக்கும் தான் தெரியும் எவ்வளவு பணத்தை வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா என்று. ஏதோ ஒரு வழியில் வந்து நீங்கள் இதை
ஒன்று க்ளோஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி டிப்பாசிட்டாக இல்லாட்டி நிறைய பணங்களை வந்து நீங்கள் செலுத்தி இதை விட்டு வெளியில் வந்தே ஆகணும். ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் இருக்க முடியாது. இன்னும் ஒரு வழி இருக்குது வந்து, நாங்கள் இவ்வளோ பணத்தை தாரோம், நாங்கள் இதை விட்டு வெளியில் வரோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறோன்ட்டு சொல்லி நீங்கள் ஒரு டீலுக்கு கூட போகலாம். இதுவுமே லோயர்ட கையில் தான் இருக்குது. இப்போ ஒன்றுமே செய்யாமல் மறைமுகமாக நீங்கள் வந்து ஒரு பதிலும் அளிக்காமல் இருப்பீங்களா இருந்தால், நீங்கள் இந்த யூனிட்டுகளையோ இந்த வீடுகளை வாங்கும் பொழுது ஒரு பேங்க் அப்ரூவல் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு உங்களோட கிரெடிட்டை வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதிலேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற வீடுகள் வேறு வீடுகள் இருந்தால் கூட உங்களை டார்கெட் பண்ணலாம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்கள் பில்டருக்கு பே பண்ணியே ஆக வேண்டும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கும் பொழுதுமே ஒன்றுக்கு 100 முறை திங்க் பண்ணி தான் கையெழுத்து வைக்க வேண்டும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.